சூர்யானோட படம் வரலைன்னா என்னடா, அவரோட தம்பியான கார்த்தி அவரோட படம் வருதுடா, அதுக்கு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நம்ம கார்த்தி அவர்களோட வாத்தியாரே திரைப்படம் அப்படிங்கிறது ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போதாமா. ஸோ இப்போ தான் எனக்கு தகவலை வந்து நான் பார்க்குறேன். ஸோ இங்கே பராசக்தி ஜனநாயகன் இரு பெரிய படங்களோட சண்டை போயிட்டு இருக்கையில் இந்த சைடே பார்க்கல. பட் ஆனால் நிறைய பேர் பராசக்தி படத்தை பற்றி பேசுகிறீங்க, ஜனநாயகனை பற்றி பேசுகிறீங்க, இந்த வாத்தியாரை பற்றி பேசுங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வாத்தியாரை திரைப்படத்தில் எங்கனே நம்ம வந்து சென்சார் இஷ்யூஸ் என்ன ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21 கோடி வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து தரணும், அப்போனா தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்க, இல்லை சென்சார் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க பேசியிருந்தோம்ல. இப்போ அந்த ஒரு படத்துக்கான ஒரு பாசிட்டிவான திங் நடந்திருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 21 கோடி கோர்ட்டுக்கு வந்தால் கட்டியிருக்காரு. ஸோ கோர்ட்டுக்கு கட்டினால கோர்ட் வந்து இந்த ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே இந்த டீம் சூப்பராக வந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு இப்போ ஒரே ஒரு பெரிய படம் தான் இருக்குது, பராசக்தி, வேறு எந்த படமும் இல்லை. ஸோ அதனால் தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டருக்கு வருவாங்க. ஸோ அதனால் அந்த நேரம் இந்த பொங்கல் டைமே நம்மளும் படத்தை ரிலீஸ் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு மார்க்கெட் கிடைக்கும்னு சொல்லி முடிவு பண்ணவங்க ஜனவரி 14 சொல்லி ரிலீஸ் டேட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அருமையான படம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன டைலாக் தான், அண்ணன் படம் இல்லைன்னா என்னடா, தம்பி படம் இருக்குடா, போய் மாஸ் காட்டுறோம். இது அண்ணன் தம்பி பொங்கலாமை இல்லைனாலும் தம்பியோட பொங்கலாமை இது. ஸோ அண்ணனுக்கு எப்படி நம்ம ஹைப்பு கொடுப்போமோ அதே மணிக்கு ஹைப் கொடுத்து செம்மையாக வந்துட்டு கார்த்தி அவர்களோட படத்தையும் வந்து கொண்டாடுறோம். அது ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிம்பு தாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால தான் அந்த ஒரு படம் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு மாசான என்ட்ரி கொடுத்துருக்குது. ஸோ அதற்காக ஒரு பார்ட்டெல்லாம் வந்து தான் போட்டிருக்காங்க. உண்மையிலே அரசியல் ரிலேட் பண்ணி ஸோ ரொம்ப காமெடியாக ரிலிக்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ பாட்டு இப்போ ரீசெண்டாக வெளியே இருக்குது. ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ ஜனவரி 14 தரமான சம்பவம். சூர்யா படத்துக்கு எப்படி கொடுப்போம் அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.